அனைவருக்கும் தெரியும் கடலுக்குள் மறைந்து போன அட்லாண்டிக் நகரத்தின் கதையை. ஆனால் பலரும் அறிந்திராதது என்னவென்றால், இதே போன்ற தோல்வியடைந்த நகரங்களை பற்றிய பிற கலாச்சாரங்களிலும் தங்களது புராணங்களிலும் சொல்வதை குறித்தாகும். சில நகரங்கள் பாலைவன மணலில் புதைந்து விட்டன, சிலவற்றை அடர்ந்த காடுகள் மூடி மறைத்தன. இவற்றில் பல கதைகள் வெறும் கற்பனையே என கருதப்பட்டாலும், தற்போதைய பல தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அந்த கதைகள் உண்மையின் அடிப்படையிலேயே இருந்தன என்பதை நிரூபிக்கின்றன. இதனால் இன்னமும் எத்தனை நகரங்கள் உலகில் எங்காவது மறைந்து கிடைப்பதாக இருக்குமோ என்பதே கேள்வியாகின்றது. நாம் அட்லாண்டிக் நகரத்தின் எல்ட்ரோடா தங்க வீதிகள் அல்லது ஷங்கில்லாவின் அமைதியான மலைகள் கண்டுபிடிக்காமல் போகலாம். ஆனால் நாங்கள் கண்டுபிடித்துள்ள அற்புதமான மறைந்த நகரங்களை உங்களுக்காக எடுத்து காட்டுகிறோம். இப்போது தொடங்குகிறது எங்கள் டாப் 3 கவுண்டவுன். துவாரகா இந்தியாவில் உள்ள கிருஷ்ணரின் பரம புனித நகரமாகும். இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் அரபிக்கடலின் கரையில் இருந்தது துவாரகா. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னபடி பகவான் கிருஷ்ணரின் ஆட்சி செய்த பரம புனித நகரமாகும். இன்று வரை இந்த நகரம் இந்துக்கள் மட்டும் அல்லாமல் உலக வரலாற்று ஆர்வலர்களுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமும் மர்மமும் ஆகும். புராணங்களிலும் மகாபாரதத்திலும் வரும் விவரப்படி துவாரகா என்பது கிருஷ்ணரின் தலைநகரம். அவர் தன் 16,000 ராணிகளுக்கும் தனித்தனி அரண்மனைகளை கட்டியதாக கூறப்படுகிறது. 9 லட்சம் மாளிகைகள், சிலைகள், மரகதம், வைரங்கள், முத்துக்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டன. கடலோர நகரம் என்பதால் பெரும் வாணிபத் துறைமுகமும் இருந்தது. ஏன் அழிந்தது? புராண கதைகளின்படி கிருஷ்ணர் உயிரை விட்ட பிறகு கடல் திடீரென எழுந்து நகரத்தை முழுவதுமாக விழுங்கியது. அது கடலுக்குள் கீழ் மறைந்தது. புனித நகரம் மறைந்தது. ஆனாலும் நினைவுகளில் மட்டும் வாழ்ந்தது. ஆய்வாளர்கள் கூறுவது, இந்த நகரத்தின் பழைய பகுதி சுமார் 32,000 ஆண்டுகளுக்கு முன்பே உருவானதாக இருக்கலாம். அதாவது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகின் பழமையான நகரங்களிலும் ஒன்றாகும். இன்று துவாரகா ஒரு புனித ஜாத்திரை மையமாக மட்டும் அல்ல, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வழிபடும் இடம். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்ததாக நம்பப்படும் கிருஷ்ணரின் அடிச்சுவடு. ஆனால் கடலடியில் மறைந்த துவாரகா நகரத்தின் முழுமையான வெளிப்படுத்தல் இன்னும் முடிவடையவில்லை. அரசியல், மத உணர்வுகள், நிதி குறைபாடு போன்ற காரணங்களால் ஆய்வுகள் சில இடங்களில் நின்றுவிட்டன. இதனால் இன்றும் கடலுக்கு கீழ் தூங்கிக் கொண்டிருக்கிறது அந்த மாபெரும் நகரம், பகவான் கிருஷ்ணர் வாழ்ந்த கடலால் விழுங்கப்பட்ட நகரம். 2வது சிகிரியா, இலங்கையில் உள்ள கல்மலை அரண்மனை. சிகிரியா இலங்கையின் மையப்பகுதியில் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட 200 மீட்டர் உயர மலைப்பாறை. இது லயன் ராக் என்றும் சொல்வார்கள். கிறிஸ்துக்கு பின் 5ஆம் நூற்றாண்டில் காசியப்பா என்ற ராஜா தன் தந்தையை கொன்று சகோதரனிடமிருந்து தப்பிக்க இந்த மலைப்பாறையின் மீது பிரம்மாண்ட அரண்மனையை கட்டினார். அவர் நினைத்தது சாதாரண அரண்மனை அல்ல, உலகம் எந்த காலத்திலும் பார்த்திராத அழகான கலை கலாச்சாரம் நிரம்பிய மாளிகை. மலையின் உச்சிக்கு செல்லும் படிக்கட்டின் தொடக்கமாக பாறையின் மேற்பரப்பில் செதுக்கப்பட்ட ஒரு பெரிய சிங்கத்தின் பாதங்கள் உள்ளன. மலைக்கு ஏறிச் செல்ல சுமார் 1200 படிகள் உள்ளன. இந்த வழியில் தங்கியிருக்கும் சுவர்பூச்சு படங்கள் சிகிரியா பெண்கள் என்று சொல்வார்கள். அரிய வகை அழகிய பெண்களின் சித்திரங்கள். அவை இன்றும் உலக பாரம்பரிய சின்னமாக கருதப்படுகின்றன. மேல் பீடத்தில் ராஜாவின் அரண்மனை, நீச்சல் குடங்கள், தோட்டங்கள், குடிநீர் தொட்டிகள், பாதுகாப்பு சுவர், காவலரண்கள் போன்றவை இருந்தன. மலைக்கு கீழே நீர்வழி பாயும் பூங்காக்கள், நிரந்தர நீர்வாக்காலுடன் கட்டப்பட்ட தோட்டங்கள் இன்றும் பார்வையாளர்களை வெகுவாக ஈர்க்கின்றன. ராஜா காசியப்பாவின் மரணத்திற்கு பிறகு சிகிரியா சுமார் 1000 ஆண்டுகள் பௌத்த குகைகள் மற்றும் மத நிலையமாக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு தொல்லியல் ஆய்வுகளால் உலகம் மீண்டும் சிகிரியாவை கண்டுபிடித்தது. 3வது தொலைந்த நகரம் ஹிலிக்கி, கிரீஸ் நகரில் உள்ள உண்மையான அட்லாண்டிஸ். பண்டைய கிரேஸில் அகையா பகுதியில் இருந்த ஹிலிக்கி நகரம் மிகவும் வளமான முன்னேறிய நகரமாக இருந்தது. இது 12 நகரங்களின் கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கியது. கிறிஸ்துவுக்கு முன் 373ஆம் ஆண்டு கடலோர நகரமாக இருந்த ஹிலிக்கி
நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக ஒரே இரவில் முற்றிலும் அழிந்துவிட்டது. அந்த பேரழிவுக்கு முன்பு பெரிய தீப்பற்றல்கள், கடற்கரை உயிரினங்கள் நகரம் விட்டு அகன்று போனதை போன்ற விஷயங்கள் பதிவாகி இருந்தன. மறுநாள் மீட்புக் குழுவினர் வந்து பார்த்தபோது உயிருடன் எவரும் காணவில்லை. 1988 ஆண்டில் 10 வருடங்களாக கடலில் தேடி தேடி சோர்ந்த தொல்லியலாளர்கள் நகரம் கடலுக்குள் இல்லாமல் தங்களது காலடியில் நிலத்தடியில் புதைந்து கிடப்பதை கண்டுபிடித்தனர். அந்த காலத்தில் கிரேக்கர்கள் இந்த பேரழிவுக்கு காரணம் தங்களது கடவுள் போசைடனின் கோபமாக இருக்கும் என்று நம்பினர். ஆனால் உண்மையில் நிலநடுக்கம் காரணமாக நிலம் திரண்டு பஞ்சாயிரமாக புதைந்து காலப்போக்கில் மீண்டும் மேலே வந்தது. இந்த மறைந்த நகரங்களின் உண்மை நம்மிடம் என்ன சொல்கின்றது என்றால், உலகில் இன்னும் எத்தனை புராணக் கதைகள் உண்மையாக இருக்கக்கூடும் என்பதே. இவற்றில் எது உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக தோன்றியது? கருத்துக்களில் பகிரவும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.